மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வழிபாடு செய்கிறவர்களுக்கு நோய் வராது, ஆயுள் கூடும். அதிகாலை எழுந்து குளித்தால் சளி பிடிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு சளி பிடிப்பதில்லை. குளிர் தாங்காமல் 7 மணி வரை தூங்குபவர்களுக்கு தான் சளி பிடிக்கிறது. மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வழிபாடு செய்கிறவர்களுக்கு நோய் குறைவாகவும் ஆயுள் அதிகமாகவும் இருப்பதற்கு அதிகாலை 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரை உடலில் கபம் உற்பத்தியாகும் நேரம். இந்த கபம் உற்பத்தியாகும் நேரத்தில் நாம் தூங்குவதால் கபம் வெளியாகாமல் நுரையீரலில் கட்டிவிடுகிறது. ஆனால் எழுந்து நடமாடுகின்றவர்களுக்கு அந்த கபமானது மலத்தில் வெளியாகிவிடும். அதனால்தான் அதிகாலை எழுந்து நடமாடுகின்றவர்களுக்கு நோய் குறைந்து ஆயுள் கூடுகிறது. சித்தர்கள் சளியைத்தான் யமன் கோலை என்று கூறுகிறார்கள். மனிதனுக்கு மரணத்தை தருவதும் சளிதான். மரணத்தை தள்ளி போடவும் நோய் வராமல் பாதுகாக்கவும் வருடத்தில் ஒரு முறையாவது மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நாம் நோய்களை நீக்கிக் கொள்ள முடியும், ஆயுளை நீட்டிக்க வைக்க முடியும்.